Find the longest substring without repeating characters. Given a string, a string is given, okay, and then we have to find the length of the longest substring. And the longest substring character repeat ஆமாடுது. So if you see, right, this substring character is not repeating. Substring is a part of a string. It can be one character or it can be many characters. Okay, and then a new character comes, then this is not a longest substring. You have to go for the next longest substring. Okay, so how you will, நம்ம வந்து எப்படி வந்து ஒரு புது கேரக்டர் வரும்போது ஏற்கனவே இந்த கேரக்டர் வந்திருக்கான்றது எப்படி தெரியும்? அப்போ இந்த கேரக்டர்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு செட்டில் போட்டே வரலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு புது இது எடுத்துப்போம், ஏபிசி, அப்புறம் ஏடி, இடி இப்படி வச்சுப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வர 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 ஒரு ஹேஷ் செட்டில் போட்டே வரேன். ஓகே, போட்லே வரேன். ஒரு ஒரு வேரியபிள் போடும்போதும் நான் ஹேஷ் செட்டை செக் பண்ணுறேன், ஏற்கனவே அந்த வேரியபிள் வந்திருக்கான்ட்டுன்னு. வரலன்னா போட்டே வரேன். இப்போ இந்த சைஸ் ஆஃப் த ஹேஷ் செட் தான், இதில் எல்லாமே யூனிக் கேரக்டர்ஸ் தான் இருக்கும் செட்டில். ஓகே, இப்போ இந்த சைஸ் ஆஃப் த ஹேஷ் செட்டை நான் ட்ராக் பண்ணிட்டே வரேன், இதோட லென்த்தை. ஓகே, நமக்கு இல்லை லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் லென்த் தானே வேணும். இது வரைக்கும் இந்த சைஸ் என்ன வந்திருக்கு, மேக்ஸ் சைஸு இது வரைக்கும் 3 வந்திருக்கு. இப்போ நமக்கு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏ வருது. ஏ ஏற்கனவே இருக்குது. ஏ ஏற்கனவே இருக்குன்னா என்ன பண்ணுறேன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து ரிமூவ் பண்ண பார்க்குறேன். ஏ வர வரைக்கும் ஏ இங்கே வேணால் வந்திருக்கலாம். இங்கே ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த ஏவை ரிமூவ் பண்ண உடனே ஏ இல்லை. அப்படி இல்லைன்னு நான் வர ஏவை ஆட் பண்ணிக்கிறேன் ஹேஷ் செட்டில். ஓகேவா, ஹேஷ் செட்டில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன், அடுத்த வேல்யூ போகிறேன். ஹேஷ் செட்டில் எப்போ ஆட் பண்ணுறனோ அப்போல்லாம் போய் இந்த சைஸையும் இதையும் செக் பண்ணுறேன். இந்த சைஸ் அதிகமாக இருந்தால் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது டி வருது, டி இருக்கா, டி இல்லை, டி ஆட் பண்ணிடுறேன். இப்போ சைஸ் என்ன 4 இதோட அதிகம், அதனால் இதை அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்து இ வருது, இ இருக்கா, இ இல்லை, அதனால் இ ஆட் பண்ணிக்கிறேன். சைஸ் என்ன 5 என்ன இதோட அதிகம், அதனால் இதை அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டி வருது. ஸோ டி இருக்கா, டி இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டி இருக்கிற ரிமூவ் பண்ணிகிட்டே வரேன். ஸ்டார்டிங்லேருந்து இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டே வரேன். இதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் டி இல்லை, இ மட்டும் தான் இருக்கும். இதுக்கப்புறம் இ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் சைஸை பார்க்குறேன், சைஸ் 2 அப்டேட் ஆகலை. இப்போ லென்த்து ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணியாச்சு. இது என்ன லென்த்தோ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே, ஸோ சிம்பிள் கான்செப்ட். லெட்ஸ் ட்ரை டு கோட் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் we will declare the hash set. Hash set la we will have set of character, right? So hash set la we have new of hash set. So hash set declare பண்ணியாச்சு. நம்ம விண்டோக்கு லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டர் வச்சுட்டு போகணும். கரெக்டா, நமக்கு விண்டோக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பாயிண்டர் வந்து 0ல இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு எலமெண்ட்டாக போய் ஹேஷ் செட்டில் ஆட் பண்ணிட்டே வரணும். ரைட்டு, ஸோ நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறேன் ஒரு எலமெண்ட்டாக. ஸோ இன்ட் ரைட் பாயிண்டர் வந்து 0லேருந்து ரைட் லெஸ் தென் ஸ்ட்ரிங் டாட் லென்த். ஓகே, ஸோ ரைட் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ நான் என்ன செக் பண்ணணும், அந்த ரைட்டில் இருக்கிற வேல்யூ வந்து அந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். அந்த வேல்யூவை நம்ம சும்மா ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். என்ன வேல்யூ இருக்கோ, என்ன வேல்யூ இருக்குது, ரைட் டாட் கேரட் ரைட். ஸோ இந்த வேல்யூ வந்து ஹேஷ் செட்டில் இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணணும். கரெக்டாக, ஸோ ஹேஷ் செட் டாட் கண்டெய்ன்ஸ் வேல் இல்லைனா எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டிருக்கேன். ஸோ இல்லைனா we have to add to the hash set. I will add hash set dot add of val. இப்போ வேலை ஆட் பண்ணியாச்சு. எப்பப்பெல்லாம் நம்ம புதுசாக hash setல ஆட் பண்ணுறோமோ நம்ம வந்து int max len 0 வச்சுக்கலாம். max len அப்டேட் பண்ணணும். max len எதுவாக இருக்கணும், it should be max of max len கமா நம்ம ஹேஷ் செட்டோடைய சைஸ். ஸோ ஒரு வாட்டி ஆட் பண்ணும்போதும் நம்ம சைஸ் வந்து இதை செக், சைஸையும் இது தான் செக் பண்ணிட்டு இருந்தோம்.
ஸோ இதில் எது பெருசோ அதை நம்ம மேக்ஸ் செட்டில் அப்டேட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் ஹேஷ் செட்டில் இல்லை, ஹேஷ் செட்டில் இருக்குது. அப்படி இருக்குன்னா என்ன பண்ணோம், நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படி ஹேஷ் செட்டில் இருக்குன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும். கரெக்டாக அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டே வரணும். ஸோ வைல் இங்கே லூப் போட்டு வைல் ஹேஷ்செட் டாட் கண்டெய்ன்ஸ் அந்த வேல்யூ இருக்கிற வரைக்கும் we should keep on removing. கரெக்ட், contains value அப்படின்னா இங்க என்ன பண்ணணும், we have to remove that value from the hash set. ஓகே, எந்த வேல்யூ ரிமூவ் பண்ணணும், ஸ்டார்டிங் என்ன வேல்யூ இருக்கோ அதை ரிமூவ் பண்ணணும். நம்ம ரிமூவ்க்கு வந்து we can give the index. index என்ன, left index. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் இண்டெக்ஸை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கடைசியாக டி ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ டி ஆட் பண்ணும்போது நம்ம ஹேஷ் செட்டில் இருந்த வேல்யூ இதான், BCADE இருக்குது. நான் டி ஆட் பண்ண போகிறேன். அப்போ டி இருக்குது ஏற்கனவே. அப்போ என்ன பண்ணுவேன், ஒன்றா ரிமூவ் பண்ணிட்டே வருவேன். லெஃப்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குதோ இங்கே தான் லெஃப்ட் இருக்கும். இதை ரிமூவ் பண்ணுவேன், லெஃப்ட் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். இதை ரிமூவ் பண்ணுவேன், லெஃப்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். இதை ரிமூவ் பண்ணிட்டே வருவேன். ஃபைனலாக எப்போ வரும், எல்லாம் அந்த டி ரிமூவ் ஆகிடுச்சு, இது ஃபால்ஸ் ஆனதான், கண்டெய்ன்ஸ் அந்த வேல்யூ இருக்கிற வரைக்கும் ரிமூவ் ஆகிட்டே வரும். எப்போ இந்த வேல்யூ இல்லையோ அப்போ தான் லூப் விட்டு வெளியே வரும். ஓகே, லூப்பை விட்டு வெளியே வந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், we have to add that value to the hash set. என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை ஹேஷ் செட்டில் போயிட்டு இந்த டியை போய் ஹேஷ் செட்டில் போயிட்டு ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்போ நம்ம ஆட் பண்ணாலும் நம்ம வந்து I think we need to, whenever you are adding the value you have to update the max length. Okay, finally end of the loop we have to return the max length. This is the length of the maximum substring. Okay, okay, so we will optimize this, run and see. Okay, இப்போ டைம் எக்ஸீடட் எரர் வருது. சரி, எதுக்குன்னு பார்ப்போம். பட் இந்த கோடு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்லையும் சரி எல்ஸ்லையும் சரி சேம் கோடு இருக்குது. சேம் கோடு வந்து இஃப்லையும் எல்ஸ்லையும் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து காமனாக போடலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வெளியே போடலாம். வெளியே போட்டுட்டு ரைட், வெளியே போட்டுட்டு தென் we will see. இப்போ இதை ரிமூவ் பண்ணியாச்சு, இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோடே இல்லை. அப்போ நம்ம வந்து இந்த கோடை மட்டும் எடுத்து இங்கே போட்டுட்டு இந்த இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ஹேஷ் செட்டில் அந்த வேல்யூ இருக்கிற வரைக்கும் நம்ம லெஃப்ட் சைடை ரிமூவ் பண்ணிகிட்டே வரோம். ஓகே, ரிமூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு அப்புறம் ஆட் பண்ணுறோம். ஓகே, மேக்ஸ் லென்த்தில் மேக்ஸ் சைஸ் இது பண்ணியிருக்கோம். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு ரன் அண்ட் சி. இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணும்போது we should not give the index, we should give the character at the index. So s dot char at left. I think this is a mistake. ஓகே, ரிமூவ் பண்ணும்போது நம்ம இண்டெக்ஸை கொடுத்துட்டோம். இண்டெக்ஸ் கொடுக்கக்கூடாது, கேர் அந்த இண்டெக்ஸ் இருக்கிற கேரக்டர் கொடுக்கணும். இங்கே என்ன போட்டிருக்கான்ப்பா, கேர் அட்டு. Now let's see if all the test case passed.